ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ போடுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நான் கொஞ்சம் நல்லாவே பிஸியாக இருந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கான வீடியோவை நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன். இன்றைக்கி என்கிட்ட ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, இனி ஏமாற்றவும் முடியாது. ஸோ என் கண்ணில் அவங்க பட்டே தான் தீரணும். இனி வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ என்னன்னு கண்டுபிடிங்க. ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, எல்லோரும் கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக எல்லாருக்கும் விதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இந்த வாட்டி எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, என்னோடய கஷ்டத்தை ஹானர் பண்ணி நீங்கள் சீடு வந்த உடனே எனக்கு வந்துருச்சின்னு சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. யார் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இவங்க தாங்க. நம்மளோட அல்லி பாண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வாங்கின ஃப்ளாட்டில் நீ எனக்கு புதுசாக ஃப்ளாட் வாங்கி தந்த உன்னை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அழகாக பூத்துடுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்காகவே அழகாக 2 பூக்கள் பூத்துருக்காங்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 மொட்டுக்கள் தண்ணிக்குள்ளேருந்து மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணோன்னா நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்கன்றது என்னோடய விஷயத்தில் அது உண்மைதாங்க. பார்த்தீங்களா, நான் ஒரு சின்ன தொட்டியில் இவங்களை அடைச்சி வச்சுருந்தேன். இப்போ இவங்களுக்கு விசாலமான ஒரு தண்ணி தொட்டியை கொடுத்த உடனே அவங்க அழகாக எனக்காக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலனெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிடணும். கண்டிப்பாக அதுக்கான பலனை கடவுள் நமக்கு தருவாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுறத கடவுள் அதை ஹானர் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு யாரையாவது ஒருத்தரை ஹெல்ப்புக்கு வச்சுருப்பாங்கன்ற மாதிரி தாங்க இது. சின்ன தொட்டிலேயே நான் பெருசாக கேர் எடுக்காமல் இருந்த ஒரு விஷயத்தை திருப்பி கேர் எடுத்து அதை நான் பார்க்கும்போது எனக்காக அழகாக 2 பூக்கள் இதில் பூத்துருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாட்டி இவங்க என்கிட்டேருந்து டகால்டி வேலைலாம் காட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் கதவை திறந்த உடனே இவங்க தான் இருப்பாங்க. அதனால் என்னை ஏமாற்றவே முடியாது. நான் இவங்களை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிடலாம், பார்த்துடலாம். ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரே ஜிங்கல் தாங்க எனக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். நம்மளோட ஃபார்மில் பட்டைய கலப்புற அறுவடை இருக்குதுங்க. அந்த வீடியோக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஐ ஹோப் நிறைய பேருக்கு விதைகள் கிடச்சிருச்சுன்னு எனக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரிப்ளைக்கு. ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வர நாட்களில் நல்ல யூனிக்கான விஷயங்கள் கார்டன்லேருந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், சேல்ஸும் போடுவேன். அதனால் என்னோடய சேனலை தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஆல்னு கொடுத்திங்கன்னா நான் கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வர நாட்களில் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ் எல்லாமே நான் சேல்ஸ்க்கு கொடுக்கலான் இருக்கிறேங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆன கட்டிங் நல்ல தரமாக வருஷம் காய்க்கிற செடி. அதை நான் ப்ரூனிங் போட போகிறேன், அதையும் சேல்ஸ் போட போகிறேன். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே.